ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி என்ன விதமான டாபிக் இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். எனக்கு இன்றைக்கி காலையில் கிடைச்ச டவுன்லோட் படி இதை பேச சொல்லி எனக்கு மேல் இடத்துலேருந்து ஒரு சஜஷன் வந்தது. ஸோ இந்த டாபிக் குறித்து பேசிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த 2 கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அவங்களோட ஒரு சந்தேகத்தையும் தீர்க்கிற முறையில் அந்த 2 கொஸ்டினோட ஆன்சரும் நான் ஃபைனலாக கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூவாக பாருங்கள். இன்றைக்கி என்ன டாபிக் படிக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம போகிற வாழ்க்கையில் நிறையா பாதைகளை கடந்து தான் போயிட்டுருக்கோம். இது சின்னதாக ஒரு கதை மூலமாக உங்களுக்கு புரிய வச்சா, நமக்கு ஏன் அப்படி நடக்குது, நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம லைஃபுக்குள்ளே நமக்கு இப்படி ஒரு சப்ஜெக்ட் என்டர் ஆகுது, எதுக்கு இந்த லெசன், எதுக்கு நான் சஃபரிங் ஆகணும், ஏன் வாழ்க்கை நல்லா தானே இருந்துச்சு, எப்படி இந்த மாதிரி படுகுழியில் போய் நான் விழுந்தேன், என்ன நான் தெரிஞ்சுக்கணும், என்ன கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு புரியாத ஒரு நிலையில் இருக்கீங்க தானே. நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்குள்ளெல்லாம் நீங்கள் என்டர் ஆவீங்க. இந்த மாதிரி டேரோ ரீடிங் ஏதோ ஒரு குழப்பத்தில் எங்கேயாவது நமக்கு தெளிவு கிடைக்காதா அப்படின்னு தேடி வந்தவங்களா நீங்களாக தான் இருப்பீங்க. உங்களுக்கான கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்ம இப்போ ஜென்ரலாக நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருப்போம். இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருப்போம். அங்கே படிக்கிறோம். அங்கே என்ன விதமான சப்ஜெக்ட்னா, கவர்மெண்ட் உருவாக்கின ஒரு ஸ்கூல் சிலபஸ் தான். அது பொதுவான ஒரு பாடத்திட்டம். அது ஒரு நார்மலாக படிக்கிற ஒரே கிளாஸில் எல்லாரும் படிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரே மாதிரி சப்ஜெக்ட் தான். இது மாநகராட்சி பள்ளியில் இருந்தால் அந்த கிளாஸில் ஃபுல்லாக படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே, அந்த மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே விதமான கல்வி தான். அது லோக்கல் ஸ்கூல் அப்படிங்கிறப்போ அது தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அதான் தனியாக இருக்கும். மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு அது தனியாக பாடத்திட்டம், சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அது தனியாக பாடத்திட்டம், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் இன்னும் ஐபிஎஸ்சி என்னென்னமோலாம் வந்திருக்குங்க, நிறையா வந்திருக்கு. எனக்கு அதை பற்றின இப்போதைக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் லெவலில் அந்த லெவல் மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன நினைப்போம், ஒரு கிளாஸில் படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே சப்ஜெக்ட் தான், அந்த என்ன டிசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம படிக்க போகிறோம். கிளாஸ் டீச்சர் ஒரே மாதிரி, கிளாஸ் டீச்சர் ஒருத்தருக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக அவங்க நடத்த போகிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சப்ஜெக்ட் தான் நம்ம படிக்க போகிறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சின்ன வயசுலேருந்து நமக்கு என்னென்னா அந்த கிளாஸ் சப்ஜெக்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த கிளாஸில் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கிளாஸ் போகிறோம். அடுத்த கிளாஸில் நம்மளுக்கு வேறு சப்ஜெக்ட் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்கூலில் நம்ம அந்த பாடத்திட்டத்தை நம்ம ரெசிஸ்ட் பண்ணலை. டீச்சர் ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க நம்மளுக்கு, இந்த மாதிரி படிங்க, இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். நமக்கு ஒரு துணையாக இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வைக்கிறாங்க. அந்த துணையோடு சேர்ந்து நம்மளும் முயற்சி பண்ணி அந்த ஒரு பாடத்திட்டத்தை படித்து நம்ம நெக்ஸ்ட் லெவல்னு போயிட்டே இருப்போம். இதுதான் ஸ்கூலில் நம்ம படிக்கிற பாடம். இதெல்லாம் தாண்டி நம்ம ஒவ்வொரு வயசுலையுமே நம்ம ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டு தான் வந்திருப்போம். படிக்கிற காலத்துலேருந்து சின்ன லெவலாக நம்மளுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், படிப்பினையாக இருக்கட்டும், படிப்போடு சேர்ந்து நம்ம வாழ்க்கையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் படிச்சுட்டே தான் வருவோம், நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம ஒரு டீனேஜ், ஒரு வேலை பார்க்குற ஸ்டேஜ், இல்லை படிக்கிற ஸ்டேஜும் படிப்பு முடிக்கிற ஸ்டேஜ், அந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரு ஆகிற ஸ்டேஜில் அந்த ஏஜ் கேட்டகரி பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வாழ்க்கை சிலபஸ் இருக்கும். இப்போ ஸ்கூலில் படிக்கிறப்ப எப்படி ஒரே சிலபஸ் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்குல்ல, நம்ம பக்கத்தில் உள்ள பிள்ளைங்கள்ட்டெல்லாம் கேட்கலாம், நீ படிச்சிட்டியா, இது உனக்கு புரிஞ்சுதா அப்படிங்கும்போது அவங்கக்கிட்டேருந்து தெளிவான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சப்ஜெக்ட் ஒன்று தான். ஆனால் இப்போ நம்ம என்ட்ராயிருக்கிற இந்த வாழ்க்கை அப்படிங்கிற பாடத்தில் எனக்கு ஒரு பாடம், எங்கள் அக்காவுக்கு ஒரு பாடம், என் தம்பிக்கு ஒரு பாடம், எங்கள் அம்மாவுக்கு ஒரு பாடம், எங்கள் அப்பாவுக்கு ஒரு பாடம், என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பாடம், நான் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும், என் பார்க்குற உங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பாடம். உங்களோட பாடத்தையும் என்னோட பாடத்தையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அதனால நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க, சில நேரம் சஃபரிங் வரும்போது, பெயின் வரும்போது எனக்கு மட்டும்தான் இவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம், அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. இதில் உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட், நீங்கள் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் வேறு, அவங்க படிச்சுட்டு இருக்க சப்ஜெக்ட் வேறு. இது எல்லாமே சோலோடைய அந்த ஒரு அசென்ஷன் தான். நீங்கள் உங்களோட சோல் நல்லா அசென்ட் ஆகி ஹையர் லெவலுக்கு போயிட்டு இருக்கும்போது பிரச்சனைகள், அதுக்கு உண்டானதுலேருந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிதா, என்ன லெசன் பண்ணீங்க, என்ன லேர்னிங் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இங்கே. உங்களோட சோல் தூக்கிட்டு வந்த கார்பேஜ், அதாவது கார்பேஜ் அப்படிங்கிறத விட பேக்கேஜ்,
அந்த பேக்கேஜ் கார்பேஜ் இல்லை பேக்கேஜ், அந்த பழசில் செஞ்ச அந்த கார்மிக் பேக்கேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கார்மிக் பேக்கேஜ் எல்லாம் வந்து நீங்கள் அதை வந்து சரி பண்ணணும், சில விஷயங்களை வந்து ரிசால்வ் பண்ணணும், சில விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கடவுள் உங்களுக்கு என்ன விதமான ஒரு பர்பஸ் கொடுத்து இங்கே அனுப்பி விட்டுருக்காங்க எதுவுமே தெரியாமல் இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த 3D மெட்டீரியல் வேர்ல்டில் கிடைச்ச எல்லா விஷயங்களும் இதுதான் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்ணோட்டத்தோடு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்கல்ல, இதெல்லாம் தவறு. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எந்த நேரத்தில் வேணாலும் மாறலாம். இது எதுவுமே நிலையான ஒரு தன்மை கிடையாது. எந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடி ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த விஷயம் உங்களுக்குள்ளேருந்து பிரதிபலிக்கிற ஒரு விஷயந்தான். இதெல்லாம் வந்து டீப்பர் சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது நான் உங்களுக்கு முன்னாடி நடக்கிறத நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் அசென்ஷன் ஆகணும். ஆனால் நான் சொல்கிற விஷயம் வந்து ஒரு ஹையர் லெவல் அசென்ஷன் ஆன சோல்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக போய் சேரும். இப்போ லோயர் லெவலில் இருக்கீங்க, நான் கீழே ஃபஸ்ட்டு படி தான் ஏறி வச்சேன், 2வது படி தான் ஏறி வச்சேன், கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிறவங்கள்ட்ட போய் நான் வந்து ஒரு 12வது படி 13வது படி இல்லை 100வது படிக்கு உண்டான ஒரு சொல்யூஷனோ ஒரு ஆன்சரோ கைடன்ஸோ கொடுக்கும்போது அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளோதான். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு புரிகிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். மற்ற பேர் அது வந்து சோல் அசென்ஷன் இல்லாமல் இதை பற்றிலாம் வந்து எதுவுமே தெரியாமல் வாழ்க்கைனா என்னன்னு புரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த நான் சொல்கிற ஸ்டோரிலாம் வந்து அவங்களுக்கு புரியாது, ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க, ஏதாவது கமெண்ட் கொடுத்துட்டு போவாங்க. இப்போ நான் இது வரைக்கும் நான் சொன்ன கதை உங்களுக்கு புரியும். உங்களோட லைஃப்பை மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் கற்றுக்க வந்த பாடம் இங்கே வேறு, அவங்க கற்றுக்க வந்த பாடம் இங்கே வேறு. அவங்களோட சோல் லெவல் வந்து பேபி சோலாக இருக்கும். அதனால வந்து அவங்க சின்ன லெவலில் அவங்களுக்கு உண்டான அந்த கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுட்டு வாழ்க்கையை வந்து அப்படியே பயணிச்சுட்டு போவாங்க. திரும்ப ஒரு கஷ்டம் வரும், திரும்ப அதை சேலஞ்சஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய அந்த கார்மிக் பேக்கேஜ் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், இங்கே வந்து இது வந்து 3D வேர்ல்டு. இங்கே நம்ம சோல் ரூபத்தை அங்கே மேலேருந்து நம்ம சோலாக தான் இருந்தோம், அங்கேருந்து இங்கே ஒரு நடிக்கிறதுக்காக ஒரு விளையாடுறதுக்காக நம்மளுடைய ப்ளே கிரவுண்டு மாதிரி இந்த வேர்ல்டு. இங்கே எல்லாருமே நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அங்கேருந்து இங்கே வர்றதே ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா இங்கே நிறைய இமோஷ்னல் ட்ரிகர்ஸு, ட்ராமாஸ் நிறைய இருக்கும், பிரச்சனைகள், சேலஞ்சஸ்லாம். நான் தைரியமாக போய் நான் இங்கே சால்வ் பண்ணிவிட்டு நான் இங்கே நல்லா கற்றுக்க வேண்டிய விஷயம் கற்றுக்கிட்டு என்னுடைய பழைய கர்மாவையும் தொலைச்சிட்டு நான் ரிசால்வ் பண்ணிவிட்டு நிறையா விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரேன்னு தைரியமாக தான் அங்கேருந்து இங்கே வரோம். அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நாரதர் கதை மாதிரியே தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த கதை மாதிரியே நம்ம இந்த வாழ்க்கை பயணத்துக்குள்ளே மாட்டி நம்ம எதுக்காக வந்தோம், நம்ம யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிக்காம தான் இங்கே வந்து அழுதுட்டு அந்த நிற்கிற நிலையில தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை தேடுறோம். ஏன் நமக்கு வந்துச்சு அப்படின்னு நமக்கு வந்து கேள்வி கேட்கும்போது, கடவுள்கிட்ட கேட்கும்போது, நம்ம உள்ளே போய் கேட்கும்போது அப்போ தான் தெரியுது நீ ஒரு சோல் அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த உலகத்தில் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து ஏன் அப்படின்னா அந்த காஸ்மிக் லெவலில், யூனிவர்ஸ் லெவலில் ஒரு பெரிய மாற்றம் திடீர்னு ஒரு ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும், கான்ஷியஸ்னஸ் கிடைக்கணும். நிறையா பேர் வந்து அறியாமையிலே இருந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து சீக்கிரம் அதிகமாக கஷ்டப்பட்டு அந்த கடவுளை தேடணும். கஷ்டம் அப்போ தாங்க நம்ம கடவுளை தேடுவோம். நல்லா இருக்கும்போது யாராவது கடவுளை சும்மா ஒப்புக்கு வந்து கன்னத்தில் போட்டுட்டு பாய் சொல்லிட்டு போவோம் கடவுளை பார்த்து. பட் வந்து நம்மளோட சோல் பர்பஸ், நம்ம சோல் வந்து நம்மளை தூங்க விடாது. உங்களோட பர்பஸ் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்கள் சோல் உங்களை தூங்க விடாது. ஆரம்ப நாளில் நீங்கள் வந்து வாழ்க்கையை தேடி, பணத்தை தேடி, ஒரு உறவை தேடி, ஒரு காதலை தேடி, ஒரு லைஃப்பை தேடி, எதையோ ஒன்று தொலைச்ச நிலையில் இங்கே எதையோ தேடிட்டு இருக்கீங்க பாருங்கள். இங்கே எதை தேடினீங்களோ அது வந்து உங்களுக்கான ஒரு விஷயம் இல்லை, வரும், இருக்கும், காணா போகும். இது வந்து நிலையான எந்த ஒரு விஷயமும் இல்லை. எந்த விஷயம் உங்களுக்கு நிலையானதுன்னா உங்களுக்குள்ளே போகும்போது தான் உங்களுக்குள்ள அந்த தெய்வீகத்தன்மை, அந்த சோல் ரியலைசேஷன் நீங்கள் எப்போ ஆகுறீங்களோ அப்போ தான் இந்த வேர்ல்டோட உங்களால் கனெக்ட் பண்ணி அழகாக வந்து பிக் பாஸ் மாதிரி அழகாக லைஃப் வாழ்கிற நாளில் அழகாக சந்தோஷமாக உங்களுக்குள்ளே வச்சுக்க முடியுங்க. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் மனநிலையில் டிஃப்ரெண்ட் சோல் அதோட எண்ணிக்கை அந்த ஸ்டாண்டர்டில் தான் இருப்பாங்க, அந்த சோல் ஸ்டாண்டர்டில் தான் இருப்பாங்க. அவங்க லோ ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது அவங்க வந்து நம்மக்கிட்ட கத்திட்டு போவாங்க. அவங்கள ஒரு 2வது 3வது ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது அவங்க வந்து புரிஞ்சிக்காமல் நிறையா விஷயங்கள் வந்து நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி அவங்க செயல்கள் இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு 90 லெவல் ஸ்டாண்டோ இல்லை 80 லெவல், அவ்வளோ லெவல் கூட வேணாங்க, நம்ம ஒரு 60 லெவல் 50 லெவல் ஸ்டாண்டர்டில் இருந்துட்டு நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த சின்ன ஆள் தான் வளர்ந்துருப்பாங்க. நமக்கு முன்னாடி நம்மளை வந்து காயப்படுத்துகிற அத்தனை உறவுகளுமே ஆள் வளர்ந்துருக்கலாம். பட் வந்து அவங்க சோல் லெவலில் பார்க்க போனோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அசென்ஷனே ஆயிருக்காது. அவங்களுக்கு வந்து இதை எல்லாமே வந்து கர்மா மூலமாக ஏற்பட்டது
அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியாது. நீங்கள் இன்றைக்கி கவலைப்பட்டு இந்த ஒரு வீடியோக்குள்ளே வந்து சோல்னா என்ன, கர்மானா என்ன, எதுக்கு நீங்கள் அனுபவிக்கிறீங்க, உங்களுக்கு ஏன் லெசன், மற்றவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நீங்கள் உணரும்போது தான் இது வந்து நம்மளுக்கான பாடம். நம்மளுக்கு சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளால் ஈர்க்கப்பட்டவங்க தான். நீங்கள் லெசன் கற்றுக்கணும். அவங்கெல்லாம் இல்லைன்னா உங்களால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள், அந்த சோல் இதெல்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியுமா? நல்லா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களுக்கு கார்மிக்காக இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு ஃபால்ஸ் ட்வின்னாக வந்தவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து தேங்க் பண்ணுவாங்க, ஃபர்கிவ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இல்லைன்னா உங்களால் இந்த லெசன் கற்றுக்காமலே இந்த பிறவியும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப போவீங்க. எப்போ நீங்கள் கற்றுக்குவீங்க உங்களுக்கான பாடம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே நம்ம தான் கேட்டுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பிறவியும் எடுத்து 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 எந்த ஒரு ரியலைசேஷனுமே இல்லை. எனக்கு இந்த டவுன்லோடு வந்து சொல்லி எனக்கு இன்னைக்கு காலையில் உத்தரவு வந்தது. உங்களுக்கு புரிகிற மாதிரி எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் சொல்லியும் எனக்கு இந்த ஸ்கூல் கதை, இந்த சப்ஜெக்ட் கதை இதெல்லாம் வந்து ஒரு உதாரணமாக கொடுத்து அவங்களுக்கு புரிய வைங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவாக வந்து எனக்கு டவுன்லோடாக வந்த விஷயம் இது. சில விஷயம் வந்து உதாரணம் சொல்லும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து இதையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஆமாம் இல்லை, இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோமே, எதுக்கு நமக்கு இப்படி ஒரு லெசன் அப்படின்னா, இந்த லெசன்லாம் நீங்கள் ரிசால்வ் பண்ணிவிட்டு உங்கள் சோல் லெவல் வளர்ச்சிக்காக தான். இப்போ வந்து நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க, மெடிடேஷன் போங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போவே உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? ஒரு நிலைப்பாடாக இல்லை. அது ஏதோ ஒன்று திங்க் பண்ணுது, மைண்ட் ஆசிலேஷனில் இருக்குது, பாஸ்ட்டுக்கு போகுது, ப்ரெசண்ட்டுக்கு நிற்கவே முடியல மைண்டால். நிறையா விஷயங்கள் கொண்டு வருது, அழுகுறீங்க, இமோஷ்னலாக டிப்ரெஷன் ஆகுறீங்க. இந்த நிலையில் மெடிடேஷனில் உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி உட்கார முடியாது. அதனால் இப்போதைக்கு உங்களை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நிறையா பேர் கேட்குறீங்க, எனக்கு வந்து அவங்க நல்லா தான் இருக்காங்க, கல்யாணம் பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னொரு பார்ட்டி கூட போனாங்க, அவங்க சந்தோஷமாக நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் இன்னும் மூவ் ஆன் பண்ணி போகலையே. அவங்க மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டாங்க, இன்னொரு எனர்ஜி தேடி போயிட்டாங்க. உங்களோட எனர்ஜி நீங்கள் இன்னும் அவங்கக்கிட்ட பாஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களே. அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஏன் என்னை விட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி எனர்ஜி எல்லாம் நீங்கள் கொடுத்து தான் அவங்க வாழ்க்கையில் எல்லாம் இழந்து கடைசியில் ஒரு எனர்ஜியே 0%க்கு வந்து ட்ரெயின் ஆகிற ஸ்டேஜில் இருக்கீங்க. இன்னமும் நீங்கள் அவங்கள பற்றியே நினச்சி உங்கள் எனர்ஜிலாம் கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கீங்க, அவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான எனர்ஜி கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் பேட்ரி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. எப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு உண்டான அந்த எனர்ஜி பவரை திரும்ப நீங்கள் ரீஃபில் பண்ணணும் இல்லையா? அதுக்கு சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே நிறைய மாற்றம் கொண்டு வந்து அவங்கள விட்டு நீங்கள் விலகி இருக்கும்போது தான் அவங்களுக்கு உண்டான பாடம் கடவுள் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் இப்போ என்ன நடக்குது, அவங்க சந்தோஷமாக தானே இருக்காங்க அப்படின்னு 24 மணி நேரமும் அவங்கள நினச்சி உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக அப்படியே தாட் ரூபத்தில் அவங்களுக்கு கொடுத்து சக்தி அனுப்பி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறீங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? சோகமாக, கவலையாக, கண்ணீரோடு அவன் நல்லா இருக்காங்க, அவன் நல்லா இருக்கா, என்னை விட்டுட்டு போய் சந்தோஷமாக தான் இருக்கேன், எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை, நான் தான் இங்கே கவலைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஃபோன் எடுத்து பார்க்குறது, அவங்க மெசேஜ் பண்ண பழைய விஷயங்களை வந்து திரும்ப தேடி பார்க்குறது, அவங்கள வந்து அவங்க என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சிந்திச்சு பார்க்குறது, லைஃப்பை தொலைச்சிட்டு ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணாமல் நீங்கள் தான் இருக்கீங்க. உங்களுடைய சார்ஜ் இன்னும் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுடைய பேட்ரி அதில் இருக்கிற சார்ஜ் எல்லாம் ஃபுல்லாக அங்கே கொடுத்துட்ருந்தீங்க அப்படின்னா உங்களால் உங்கள் வாழ்க்கையை குறித்து முன்னேறி வர முடியாதுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரே முறை தான். கடவுள் வந்து ஏதோ ஒரு பர்பஸுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் சோல் ரியலைசேஷன் பண்ணணும், உங்களுக்குள்ளே வரணும். இந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும், வைராகியமாக வாழ்ந்து காட்டணும், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் 3D வேர்ல்டு அளவுக்கே யோசிங்க. நீங்கள் பெரிய லெவலில் அவங்க வந்து கார்மிக் பர்சன் வந்து பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்கள நம்ம வந்து இன்னர் ஜார்னி போகிறோம் அப்படிங்கிற அந்த பெரிய லெவல் கூட நீங்கள் யோசிக்க வேணாம். இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட்டு, அந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்க வேணாம். அவங்க உங்களை விட்டு போயிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் நல்லவங்க தானே, எல்லா குவாலிட்டிஸும் உங்களுக்கு இருக்குல்ல, வாழ்க்கையில் இதை விட பெரிய லெவலுக்கு உங்களால் போக முடியும் தானே. நீங்கள் உங்களை மாற்றிக்கும் போது, உங்களை கெரியரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது, இந்த விஷயத்தை நீங்கள் விட்டு மறந்து வெளியில் வந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு சந்தோஷம் கொடுத்து உங்களை செல்ஃப் லவ் பண்ணி உங்களுக்கு இன்னர் சைல்டில் இருக்கக்கூடிய அந்த ஊன்ஸ் எல்லாம் நீங்கள் ஹீல் பண்ணணும். சின்ன வயசுலேருந்து நடந்த நிறையா விஷயங்கள், இன்செக்யூரிட்டி, ட்ராமாஸு, ட்ரிகர்ஸு, இதெல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு குழந்தை வந்து கதறிட்டே இருக்குது. அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு அன்பு கொடுங்க. வெளியில் யாருக்கோ கொடுக்குற அன்பை உங்களுக்கு கொடுங்க. உங்களுக்குள்ளே உங்களோட பாப்பா இருக்குது, உங்களோட சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு தட்டி கொடுத்து அன்பு கொடுங்க. உன்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்களா, விட்டுரு, மறந்துடு, நான் இருக்கேன் உனக்கு, நான் உனக்கு சப்போர்ட்
சப்போர்ட் பண்ணுறேன், நான் உனக்கு அன்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட ஆசையாக பாசமாக நிறைய அன்பை கொட்டி கொட்டி கொடுங்க. எந்திரிச்ச உடனே அதுக்கு லவ் கொடுங்க. உங்ககிட்ட நீங்களே பேசுங்க. குட்டி பாப்பா எந்திரிச்சிட்டியா, இன்னைக்கு என்ன பண்ணலாம், உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு அதுக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி உங்ககிட்ட நீங்களே பேசுங்க. உங்ககிட்ட நீங்களே பேச பேச உங்களோட இன்ட்யூஷன் ஜாஸ்தி ஆகும். கடவுளோட இன்னர் வாய்ஸ் உங்களுக்குள்ளே நிறையா கிடைக்கும். நிறையா அன்பு உங்களுக்கு கொடுத்துக்க அப்படியே ஓவர் ஃப்ளோ ஆகி பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே அன்கண்டிஷ்னலாக லவ் கொடுங்க. இதுதான் வந்து நம்மளோட சோலோட ஒரு ட்ரூ ஃபார்மே. நம்ம கண்டிஷன் மைண்டோடு இருக்கோம் இல்லையா? இவங்க வந்து இப்படி தான் இருக்கணும், இவங்களுக்கு நம்ம அன்பு கொடுத்துட்டோம், இப்படி ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம யாருக்குமே அன்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அன்பு கொடுங்க. அது வந்து ஓவர் கிவிங்லேயும் போயிடக்கூடாது. ஓவர் கிவிங்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க வந்து நான் வந்து அவங்க கேட்காமலே எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய சோல் சஃபர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கிறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. இந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், நீயும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு அன்பும் கொடுங்க. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அவங்ககிட்டேருந்து எனக்கு திரும்பி வரணும் அப்படிங்கிறத. வாழ்க்கையில் அன்பு மட்டும் இல்லைங்க, எந்த விஷயமே நம்ம வந்து வாழ்க்கையில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இந்த விஷயம் எனக்கு நடக்கணும், இந்த பேரோட தான் என் வாழ்க்கை இருக்கணும், இந்த மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் சேரணும், எங்களுக்கு வந்து அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை வரணும், இந்த மாதிரி நீங்களே எக்ஸ்பெக்ட்லாம் இங்கே பண்ணக்கூடாது. ஏன்னா கடவுள் கொடுக்குற ஒரு சப்ஜெக்ட் இது. கடவுள் எழுதி வச்ச பாடம், இந்தந்த பாடம்லாம் நீ கற்றுக்கணும், அதுக்கு இந்த மாதிரி பர்சன் வருவாங்க, பாடம் கற்றுக்கலன்னா திரும்பி என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பாடம் உங்களுக்கு வேறு ஒரு பர்சன் மூலமாக வேறு ஒரு அந்த ஒரு பிளேஸில் வேறு ஒரு ஜேர்னலில் ஒரு புதுசாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் திரும்ப வந்து பாடம் வந்து எல்லாமே என்ன ஒரே பாடம் தான் வரும். அந்த பாடம் நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் திரும்ப அதே பாடத்துக்குள்ளே தான் போய் விழுவீங்க. திரும்ப அதே கவலை, அதே கண்ணீர், அதே கஷ்டம் அப்படின்னு இருக்கும். உங்களை நீங்கள் ஹீல் பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் வந்து உதவி பண்ணும், பிராணாயமாக உதவி பண்ணும், சக்ரா ஹீலிங் உதவி பண்ணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது உதவி பண்ணும் அப்படின்னா, வெளியில் நீங்கள் கொடுத்து ஏமாந்து போன அதே அன்பை உங்களுக்குள்ளே கொடுங்க. உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கும் போது எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்காது, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வெளியில் எந்த சுச்சுவேஷனுமே உங்களை காயப்படுத்தி அந்த இடத்துல ஸ்டக் பண்ணிக்க நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அதுக்கு தான் நான் பவுண்ட்ரி செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு செல்ஃபிஷாக இந்த விஷயத்தில் இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்மளை காப்பாற்றிக்கணும் இல்லையா? நம்ம வந்து சோல் காயப்பட்டுட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு இங்கே நிற்கும் போது அவங்க இன்னொருத்தவங்க அவங்க லைஃப் ஜாலியாக போகிறாங்க, அவ்வளோதான். அப்போது வந்து இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 3D வேர்ல்டு கான்ஷியஸ்னஸில் அதை பொறுத்து இது வந்து 4D 5Dனா இது ஒரு அவேர்னஸ்க்காக, சோல் அவேர்னஸ்க்காக அவங்க வராங்க. நம்ம வந்து கடவுளை தேடணும், இன்னர் அலைன்மெண்ட் ஆகணும், கடவுள்கிட்ட போகணும், நிறைய விஷயங்கள் சோல் பர்பஸ் கடவுள் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த சோல் பர்பஸ் நம்ம பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வருது அப்படின்னு ஒரு பெரிய சப்ஜெக்ட். அந்த ஒரு பெரிய சப்ஜெக்ட்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்னா உங்கள் மண்டையில் வந்து இப்போ ஏறாது. இப்போதைக்கு ஒரு 3D வேர்ல்டில் நடக்கிற விஷயத்தில் அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மூவ் ஆன் பண்ணிவிட்டு அழகாக கொண்டு வாங்க. இது வந்து உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க நீங்கள் சந்தோஷமாக இருக்க அவங்களுக்கு அங்கங்கே ஒவ்வொரு அடியாக விழுகும். இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்களா, நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டுவாங்க. அப்போ தான் ரியலைசேஷன் பண்ணுவாங்க, உண்மையாக நம்மளை நேசித்த ஒருத்தங்களை கதற விட்டுட்டு நம்ம வந்தது தப்பு அப்படின்னு. ஒவ்வொரு முறையும் அவங்க வாழ்க்கையில் இது வந்து கர்மா அப்படிங்கிறது வந்து எழுதப்பட்ட ஒரு சட்டம் உண்டுங்க. உங்களுக்கு எந்த தப்பு பண்ணுறாங்களோ அதே தப்பு அவங்களுக்கு பயங்கரமாக அடி கிடைக்கும். அவங்களும் லெசன் கற்றுக்கணும். நீங்கள் மட்டும்தான் லெசன் கற்றுக்குறீங்க, அவங்க ஜாலியாக இருக்கீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஒவ்வொரு பாடம் இருக்குது, ஒவ்வொரு சேலஞ்சஸ் இருக்குது. அது வந்து மெச்சூரிட்டி இல்லாத ஒரு சோலாக இருக்கும். அது வந்து இன்னும் நிறையா வருஷம் அது வந்து ஜேர்னி எடுத்து பிறந்து அடி வாங்கி கற்றுக்கிற ஒரு ஸ்டேஜ். அந்த விஷயத்தை பிடிச்சி வச்சுட்டு அவங்க வந்து சரி பண்ணணும், அவங்கள கரெக்ட் பண்ணணும், அவங்கள கரெக்ட் பண்ணி என் வாழ்க்கைக்குள்ளே திரும்ப கொண்டு வரணும், அவங்க தான் வேணும்னு ஒத்த காலில் நின்னீங்க அப்படின்னா அது வந்து எந்த விஷயமா இருந்தாலும் டிவைனோட பிளான் படி தான் நடக்கும். அவங்களே வந்தாலும் வரலாம், அவங்களுக்கு நிறையா லெசன் கற்றுக் கொடுத்து கடவுள் திருத்தி டிவைன் டைமிங்கில் டிவைன் பிளானில் கண்டிப்பாக வரலாம். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் என்னத்தனமாக பண்ணணும், உங்களுக்குள்ளே நீங்கள் போய் ஒரு இன்னர் அலைன்மெண்ட் கொண்டு வந்து மைண்டு பாடி சோல் இதெல்லாம் அலைன்மெண்ட் கொண்டு வந்து இன்னர் சைல்டு ஊன்ஸ்லாம் கிளியர் பண்ணி மெடிடேஷனுக்குள்ளே வந்து பிராணாயமா பண்ணி சக்ரா ஹீலிங் பண்ணி உங்களை கரெக்டாக நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் எப்போ நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்களுடைய கெரியர் பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களுக்கு அழகான ஒரு கிஃப்டாக நீங்கள் நினைக்கிற விஷயத்தை விட அதிகப்படியாக சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அழகாக அவர் கொடுப்பாருங்க. நம்ம வந்து ஒரு குச்சி மிட்டாயை எடுத்து வச்சுட்டு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க வந்து ஒரு 5 ஸ்டார் பார் கடவுள் வச்சுருக்காரு, அவ்வளோ பெரிய 5 ஸ்டார் பார். இப்போதைக்கு ஒரு குழந்தை லெவலுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குச்சி மிட்டாய் வச்சுக்கிட்டு இதுதான் எனக்கு வேணும்னு அந்த குழந்தை அழுகுற மாதிரி, கடவுள் நான் உனக்கு 5 ஸ்டார் வச்சுருக்கேன், நீ கொஞ்சம் தூரம் கடந்து வா, இதுவும் கடந்து போகும், இந்த பிரச்சனையை தாண்டி கொஞ்சம் தூரம் கடந்து வந்தேன்னா உனக்கு அழகான 5
5 ஸ்டார் வச்சுருக்கேன், வா உனக்கு 5 ஸ்டார் வேணுமா, குச்சி மிட்டாய் வேணுமா, இப்போதைக்கு உனக்கு குச்சி மிட்டாய் தான் பெருசாக தெரியுதுல்ல, அதனால தான் நீ இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அந்த குச்சி மிட்டாயை தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வா, உனக்கு நான் 5 ஸ்டார் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கடவுளை நம்புங்க. இந்த ஒரு 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 இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு பீரியட் தான். இதை கடந்து வர்றது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நானும் இந்த பீரியட்லாம் விட்டு தாண்டி வெளியில் வந்திருக்கேன். எனக்கு அந்த பெயினிங் வந்து என்ன, அந்த சஃபரிங் என்ன, அந்த கண்ணீர் என்ன, எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே வந்து நான் அனுபவப்பட்டதுனால எனக்கு புரியும். உங்களோட வேதனையாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும் புரியும். பட் நம்ம அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பிடிச்சிக்கணும். நீங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிடிச்சா மட்டும்தான் நம்மளை வந்து இந்த உலகத்துலேருந்து காப்பாற்றிக்க முடியும். ஃபர்தராக வந்து நம்ம வாழ்க்கை பயணம் கொண்டு போக முடியும். இப்போ வந்து மூவ் ஆன் பண்ணி போகிறதாங்க லைஃபு. எல்லாமே வந்து சில விஷயம் வந்து நம்மளாக டிசைன் பண்ணுறோம் இல்லையா, ஸ்கெட்ச் போட்டு இதான் எனக்கு வாழ்க்கை, இப்படி தான் இருக்கணும், இவங்க தான் வரணும், இந்த விஷயம் எனக்கு வேணும், இது நடக்கணும், இது பண்ணணும், இந்த டைம்குள்ளே எனக்கு இது நடக்கணும், இந்த பீரியட்குள்ளே நான் அந்த வீடு வாங்கணும், எனக்கு வந்து இவரோட கல்யாணம் நடக்கணும், எனக்கு இவரோட வாழ்க்கை துணை வேணும். சில விஷயங்கள்லாம் நம்மளே வந்து செட்டப் பண்ணுறோம் இல்லையா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் கிடையாதுங்க. நம்ம செட்டப் பண்ணுறதுக்கு இங்கே வந்து சிலபஸ் கிடையாது. ஆல்ரெடி சிலபஸ்லாம் கடவுளால் செட் பண்ணி வச்சுருக்கப்பட்டிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், சரண்டர் மோடில் கடவுளை பிடிச்சிட்டு, கடவுள் நீங்கள் எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே, நல்லது கொடுத்தாலும் அது சில லெசன்ஸ் தான், கெட்டது கொடுத்தாலும் நல்லது கொடுத்தாலும் அது நம்ம நல்லதுக்கு தான், கெட்டது கொடுத்தாலும் அது நமக்கான லெசன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கை பயணத்தை கொண்டு போகும்போது நம்ம ரெசிஸ்ட் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், எனக்கு இந்த விஷயம் வந்துடக்கூடாது, எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிடக்கூடாது, நான் இந்த மனிதரை சந்திச்சிருக்கக்கூடாது, என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்கக்கூடாது, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு வந்து ஒரு கில்ட்டாக இருக்குது, என் மேலே தப்பா, நான் இப்படி பண்ணியிருக்கலாமா, நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாதா, அந்த நேரத்தில் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம குறித்து யோசிக்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் இமோஷ்னல் பேஸஸில் நம்ம இப்போது யோசிக்கிறோம். ஆனால் வந்து இது எல்லாமே வந்து இதெல்லாம் நம்ம ரெசிஸ்ட் பண்ணுறோம் வாழ்க்கையில். எனக்கு இப்படி நடக்கக்கூடாது, எனக்கு இதுதான் நடக்கணும், எனக்கு அதுதான் வேணும், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும், நம்ம கிடைச்ச விஷயத்துக்கு சந்தோஷமாக கிராட்டிடியூட் கொடுத்து பழகிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு அடியையும் வந்து ஈஸியாக தாண்டிட்டு போயிருக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு வந்து இது கடவுள் கொடுத்துருக்காரு, தேங்க்யூ, இந்த விஷயம் கூட நிறையா பேருக்கு இல்லை, இந்த தெளிவான ஞானம் கூட நிறையா பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்கே நம்ம கிராட்டிடியூட் கொடுக்கணும் இல்லையா. எவ்வளோ பேர் இதில் மாட்டிக்கிட்டு இந்த ஒரு ஜேர்னியில், ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருக்கட்டும், ஒரு கார்மிக் ட்வினில் கிடைச்ச அந்த லெசனாக இருக்கட்டும், நம்மளை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு இன்னர் சோல், இல்லை இன்னரில் ஒரு அலைன்மெண்ட் கொண்டு வருது, இன்னர் ஜேர்னியில் நம்மளுக்கு இன்னர் ஹீலிங்கில், இந்த மாதிரி விஷயம்லாம் எத்தனை பேருக்கு தெரியும். வாழ்க்கையில் இதான் நம்மளுக்கு இப்படி கிடைச்சது தான் வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம தலை விதி அப்படின்னு நினச்சிட்டே போய் வாழ்க்கையை முடிச்சுட்டு நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களும் அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு பின்னாடி வரப்போகிறவங்களுக்கும் இனிமேல் வந்து ஏஐ அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு ஒரு ஃப்யூச்சர்லாம் அந்த ஃப்யூச்சரில் வந்ததுனால நிச்சயமாக வந்து இனிமேல் வரப்போகிறவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸடாக, ரொம்ப டிப்ரெஷன்லாம், மெடிடேஷன்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து, அதாவது இந்த ப்ரீகேஜிலே அதுங்களுக்கெல்லாம் மெடிடேஷன்னா என்னன்னு நம்ம இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். அந்த கட்டாயத்தில் இருக்கும். மெடிடேஷன் கொண்டு வரணும், யோகா கொண்டு வரணும், ஆசனாஸ் கொண்டு வரணும், அந்த டிப்ரெஷன், அந்த மாரல் வேல்யூஸ் நிறையா கொடுக்குற அந்த ஒரு கிளாஸஸ் கொண்டு வரணும். கண்டிப்பாக இதெல்லாம் கொண்டு வரல அப்படின்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த ஜென்ரேஷன்ஸ்லாம் ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது கம்ப்யூட்டர் தான் இயக்குது அவங்க வாழ்க்கையவே. அவங்கள தூங்கி எழுப்புறதே ஒரு கம்ப்யூட்டர் பொம்மை தான். ஹாய், குட் மார்னிங், எந்திரி அப்படின்னு தூங்கி எந்திரிச்சதுலேருந்து அவங்க கம்ப்யூட்டர் முகத்தில் தான் எந்திரிக்க போகிறாங்க, முழிக்க போகிறாங்க, வாழ்க்கையை கடத்த போகிறாங்க. அதனால ஒரு இமோஷ்னலாக அவங்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாது, லைஃப் எப்படி கொண்டு போகிறதுனே தெரியாது. நிறைய விஷயங்கள் உங்கள் குழந்தைங்களா இருக்கட்டும், நீங்கள் இப்போத்துலேருந்தே எந்த விஷயம் கிடைச்சாலும் அதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நன்றி சொல்லு. இன்றைக்கி நீ நினச்ச விஷயம் கிடைக்கல அப்படின்னா இன்றைக்கி கிடைச்ச விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி விடணும். எல்லா ஏமாற்றமும் சரி, தோல்வியும் சரி, இதுவும் வந்து இது நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும். ஒரு விஷயம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, இன்னொரு விஷயம் நமக்கு நல்லதாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சின்ன வயசுலேருந்தே அதுங்க வளர 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 சேர்த்து இதையும் ஊட்டி வளர்த்தணும். நிறைய அட்வைஸ் கொடுங்க, நிறைய பேசுங்க குழந்தைங்க கிட்ட. சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டோம், பதிய வச்சுட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் கொடுக்குற அடியாக இருக்கட்டும்,
தோல்வியாக இருக்கட்டும், கசப்பாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு நம்மளுடைய அந்த கோலை நோக்கி போவாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய விஷயம் வந்து கடவுள் வந்து அழகான பாதையெல்லாம் காமிச்சிட்ருக்காங்க. ஒரு பெரிய ஒரு புதையல் வந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தோட கடைசியில் வச்சுருக்காரு. ஓகேவா? நம்ம சில விஷயங்கள், சில கஷ்டங்கள், இதெல்லாம் அதான் 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி ஒரு பொக்கிஷம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து 7 மைல 7 மலையை தாண்டி அங்கிட்டு போகிறோம். அங்கே போனோடனே கீழே கிடக்கிற கொட்டி கிடக்கிற அந்த சின்ன சின்ன காசு, வெள்ளி காசு கிடந்தால் அதை பொறுக்கிட்டே நம்ம நின்றுக்கிட்டே இருக்கோம். நம்ம போகிற பாதையை மறந்துட்டோம். இதுதான் நமக்கு வேணும். இதை வந்து இன்னொருத்தவங்க வந்து அந்த வெள்ளி காசை வந்து பிடுங்கிட்டு நிற்கும் போதோ, இல்லை அதை பங்கு போடுறதுக்கு ஒருத்தவங்க வரும்போதோ, இல்லை நீங்கள் எடுத்து வச்சு அந்த வெள்ளி காசை இன்னொருத்தவங்க திருடிட்டு போகும்போதோ, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து அவங்க ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுக்கும்போது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த அவங்க பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அந்த வெள்ளி காயினை நீங்கள் சேர்த்து வச்சு அந்த வெள்ளி காயினை நீங்கள் தான் எடுத்தீங்க. அதை அவங்க பிடுங்கிட்டு போயிட்டோன்னே நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் கடவுள் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? இதையும் தாண்டி வா, இது சில எக்ஸ்பீரியன்ஸ் தான், இதையும் தாண்டி வா, உனக்கான விஷயம் உன்னை விட்டு போகாது, இதையும் கடந்து வா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறீங்க. கடலை தாண்டி போகிறீங்க. அங்கே ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது. அங்கே சில மனிதர்களை சந்திக்கிறீங்க. அவங்க வந்து சில கஷ்டங்கள் கொடுக்குறாங்க, வேதனை கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறீங்க. கடவுள் என்ன சொல்கிறாங்க? இதுவும் உனக்கு லெசன் தான், இதை நீ கற்றுக்கோ, கற்றுக்கிட்டு இந்த லெசன் கற்றுக்கிட்டேன்னா இன்னும் நீ கடல் தாண்டி நீ வரணும் அப்படின்வாங்க. அடுத்த லெசன் இருக்குது. அப்படியே ஒவ்வொரு லெசனாக வந்து படிக்கிறதுக்கு தான் நம்ம சோல் வந்து இங்கே நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குங்க. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, பவர் இல்லை, அதெல்லாம் சொல்லாதீங்க. என்னால் முடியாது, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கே எனக்கு தகுதி இல்லை, நான்லாம் லாயக்கே இல்லைன்னு மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் வேணால் இந்த உடல் அளவில் இப்போதைக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம புதுசாக இருக்கலாம் இந்த உடம்பு எடுத்ததுனால. பட் உங்கள் சோல் வந்து பல வருஷம் வந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த அனுபவம் அதுக்கு இருக்குது. அதுக்கு எல்லாமே தெரியும். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நிறையா வரும். இந்த கஷ்டங்கள் பயணங்கள்லாம் தாண்டி நம்ம போகும்போது கடவுள் கொடுக்குற அழகான ஒரு புதையல் அங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதனால தான் வந்து நீங்கள் வந்து இந்த இடையில வர்ற அந்த கஷ்டங்களை நினச்சி அதே இடத்துல நிற்கிறீங்கல்ல. நம்ம இடையில வர்ற ஒவ்வொரு கஷ்டங்கள் தான் நம்மளை வந்து நம்ம வாழ்க்கையை முன்னேறி கொண்டு போகிறதுக்கு ஒரு தூண்டுதல் மாதிரி, நம்மளை இன்டியூஸ் பண்ணுற ஒரு விஷயமே வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டம், கவலை. நல்ல பெரிய லெவலில் இருப்பாங்க அவங்க, பாருங்கள், நொடிச்சு போய் தரமட்டத்துக்கு வந்துடுவாங்க. அந்த ஒரு கஷ்டம் வரல அப்படின்னா திரும்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ஏன்னா சில தவறுகள் அவங்க வாழ்க்கையில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு லெசனாக இருந்து கற்றுக்கிறதுக்காக அவங்க உயரத்திலிருந்து கீழே விழுந்து தரமட்டத்துக்கு வந்த நிலையில் திரும்ப அவங்களோட முயற்சி பண்ணி திரும்ப பழைய நிலையை விட அதிகப்படியான ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னா ஓட வைக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம்தான். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்டக்காகி நிற்கிறோம். சில லெசன்ஸ் நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னம்னா அடுத்த லைஃப் வந்து நமக்கு அழகான ஒரு லைஃபாக இருக்கும். ஒவ்வொரு பாதையிலையும் ஒவ்வொரு பயணத்துலேயும் கடவுள் நம்மளுக்கு வந்து நமக்கு வந்து நிறையா வந்து ஒரு கைடன்ஸும் கொடுக்குறாங்க, ஹெல்ப்பும் கொடுக்குறாங்க, நிறையா விதமான ஒரு அட்வைஸும் கொடுக்குறாங்க, கைடன்ஸும் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்செஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் நமக்குள்ளே இருக்குது. சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து நிறையா கஷ்டங்கள் வருது, சேலஞ்சஸ் வருது. இதெல்லாம் தைரியமாக எனக்கு வந்து கடவுள் இருக்கார், எனக்கு வந்து கடவுளோட கையை பிடிச்சிட்டு எது நடந்தாலும் விட்டுருங்க, நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், எது வந்தாலும் கடவுள் தான். இன்றைக்கி எனக்கு மோசமான ஒரு விஷயம் வந்ததுன்னா இன்றைக்கி நான் அதை கற்றுக்கணுங்கிற அந்த ஒரு டைம் எனக்கு சரி. இதெல்லாம் வந்து நீங்களே வந்து நீங்கள் பண்ண அந்த கர்மாலாம் நீங்கள் ரிசால்வ் பண்ணாமல் வேறு யார் வந்து இதெல்லாம் தீர்க்க முடியும்? இந்த ஜென்மத்தில் தீர்த்துட்டிங்கன்னா அடுத்த ஜென்மம் சூப்பராக இருக்கலாம்ல. இந்த ஜென்மத்திலே என்னால் வாழ முடியல, நானே இதை அனுபவப்பட்டுருக்கேன், எப்படா சாவலான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள்லாம் கேட்டு தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. ஏன்னா இந்த ஒரு 3D வேர்ல்டில் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க இன்னொருத்தங்க எப்படி இருக்காங்கன்னு, அப்படிலாம் இல்லை. அவங்களோட சோல் லெவல் வந்து அப்படி கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க கார்மிக் பேக்கேஜ் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு உண்டான கவலைகளோ கஷ்டமோ வந்து கொஞ்சமாக இருக்கும். நம்ம சீக்கிரம் நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு நினச்சிக்கோங்க. நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல்லான சோல் இல்லையா? நம்மளால் வந்து சீக்கிரமாக வந்து எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணிவிட்டு நம்ம சந்தோஷமான வாழ்க்கைக்கு கடவுளோட அந்த பயணத்தில் நம்ம அழகாக பயணம் பண்ணி நம்மளுடைய கிஃப்ட்டு, நம்மளுடைய கடவுள் என்ன சோல் பர்பஸோ அதை நோக்கி போகிறோம். அதனால் நம்ம தாங்க கிஃப்டட் சைல்டுங்க. காயப்படுத்தின அவங்க கிஃப்டட் கிடையாது. அவங்க வந்து இன்னும் நிறையா லெசன்ஸ் இருக்குது. அவங்க இன்னும் லோயர் லெவல் ஸ்டாண்டர்டு தான். அவங்க இன்னும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் எவ்வளோ அடி இருக்குது. கொஞ்ச நஞ்ச அடி அவங்களுக்கு விழப்போகுது. அவங்க விட்டுருங்க, நீங்கள் அவங்கள மறந்துடுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களை வந்து நீங்கள் தினமும் வந்து ஞாபகம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களை வந்து நேசிங்க, அதிகப்படியான அன்பு கொடுங்க. சந்தோஷமாக இருக்குங்க லைஃபு. நீங்கள் உங்களுக்குள்ளே அன்பு கொடுக்கும்போது வெளியில் நீங்கள் எந்த அன்பையுமே தேட மாட்டீங்க. இப்போ நீங்கள் தேடி போய் தானே ஏமாந்து போய் திரும்ப வந்து உங்களுக்குள்ளே வந்தீங்களா? கடவுளை தேடினீங்களா? எங்கேயுமே கிடைக்கலையா? நீங்கள் நம்பினவங்க ஏமாத்தினாங்களா? அப்போ உங்களுக்குள்ளே அந்த அன்பை கொடுங்க. நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்க ஆப்போசிட்டில் உங்களுக்கு எதிர்படுற மனிதர்கள் எல்லாமே அன்பாக உண்மையாக சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க.
இது லா ஆஃப் அட்ராக்ஷன் அதில் ஒரு பகுதி. அதனால் நீங்கள் எந்த மனநிலையோடு உள்ளே இருக்கீங்களோ அந்த மனநிலை மக்களைத்தான் நீங்கள் உங்களுக்குள் அட்ராக்ட் செய்யப்படுகிறீர்கள். இது சீக்ரெட்டில் வந்த ஒரு சீக்ரெட்டான ஒரு மெசேஜுங்க. இது வரைக்கும் நான் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரியல. நிறையா விஷயம் சொல்லியிருக்கேன். இதில் வந்து லாஸ்ட்டாக நான் ஒரு 2 சப்ஸ்கிரைபரோட கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து பிளாக்கேஜ். நான் வந்து எனக்கு வந்து ஒருத்தரை பற்றி தெரிஞ்சிருச்சு. நான் அவங்கள பிளாக் பண்ணுறேன். பிளாக் பண்ணுறது பிளாக்கேஜ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. பிளாக் பண்ணுறதே பிளாக்கேஜ் தான் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை வேணான்னு சொல்லி நம்ம வந்து தடுக்கிறோம். இந்த விஷயம் வந்து வேண்டாம், இவங்க பேசக்கூடாது, இவங்க என் லைஃபுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து தடுக்கிறீங்க. இது வந்து பிளாக்கேஜ் தான் ஆகும். பட் வந்து மெடிடேஷன்லாம் பண்ணி பிராணாயாமாலாம் பண்ணி உங்களை நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு இன்னர் சைல்டு வூண்ட்ஸ்லாம் ஹீல் பண்ணி நீங்கள் வந்து சக்ராலாம் அலைன் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ரொட்டக்டிவான ஒரு ஷீல்டோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளாக் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து எந்த ஒரு விஷயமும் உங்களை தாக்க போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கே நீங்கள் அன்பு கொடுத்துக்கிறீங்க. அவங்க வந்து இடையில வந்து திரும்ப வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது பேசி பழச கிளறி நம்மளை வந்து காயப்படுத்துனாங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் பழைய ட்ரிகர்ஸ் அண்ட் ட்ராமாஸ்குள்ளே நீங்கள் போய் கவலைப்பட்டுட்ருப்பீங்க இல்லையா? இப்போ வந்து பிளாக் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்கள பற்றிலாம் சிந்திக்காமல் உங்களுடைய இன்னரில் நீங்கள் எவ்வளோ உங்களை சந்தோஷமாக வச்சுக்க முடியும், வெளியில் கொடுக்குற அத்தனை நன்மை உங்களுக்கு கொடுக்குறதுல என்னங்க தயக்கம்? ஏங்க தயங்குறீங்க? நான் யாருக்கு கொடுக்க சொல்கிறேன்? வேறு யாருக்கும் தேடி போய் கொடுங்கங்கிறீங்களா? உங்களை சரி பண்ணாமல் நீங்கள் வேறு யாருக்கும் கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப இதே கஷ்டத்துக்குள்ளே தான் வந்து நீங்கள் மாட்ட போகிறீங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு உங்களை நேசிங்க. அதுதாங்க இங்கே லெசனே. காயப்பட்டு வந்து நிற்கிறீங்களா? உங்களுக்கு அன்பு கொடுங்க, உங்களை நேசிக்குங்க, உங்களுக்கான டைம் கொடுங்க. உங்களை எப்போயாவது நினச்சி பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் டைம் கொடுக்காதனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ அடிபட்டு போய் நிற்கிறீங்க. இந்த லெசன் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களை நான் காதலிக்கக்கூடாதுன்னெலாம் நான் சொல்லலை. இன்னொரு அன்பு வேண்டாம். இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு நேசம் கொடுங்க, உங்களுக்கு லவ் கொடுங்க. அதுக்கப்புறம் உண்மையான அழகான லவ் சோல் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க. கடவுள் வந்து அழகான ஒரு கிஃப்ட்டு வச்சுருக்காங்க. உங்கள் வாழ்க்கை பயணத்தை மாற்றி இந்த பக்கம் வாங்க, உங்களுடைய கோல் நோக்கி போங்க. நீங்கள் செய்ய வேண்டிய சில வேலைகள்லாம் இருக்குது. உங்களுக்குள்ளே நிறையா விஷயம் சரி பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வாங்க. ஒரே தடியாக வெளியில் வர முடியாது. 9 months ஆகுங்க கிட்டத்தட்ட. அவங்களோட சோல் ஜேர்னி வந்து அவங்கள விட்டு மறந்து உங்கள் வாழ்க்கை பயணத்துக்குள்ளே வரதுக்கு 9 months. அந்த 9 month பீரியடில் உங்களை கொஞ்சம் நேரம் வந்து அவங்க நினைவுகள் வரும், அப்பப்போ வரும். அதுக்கப்புறம் அடுத்த 3 மாதம் வந்து கொஞ்சம் கேப் விட்டு வரும். அடுத்தது ரொம்ப கேப் விட்டு வரும். அதுக்கப்புறம் அவங்கள நினச்சா கூட ஏதோ ஒரு டிவியில் பார்க்குற ஏதோ ஒரு சீரியலில் ஏதோ ஒரு ஆக்டர் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதில் பெருசாக ஒரு கான்சன்ட்ரேஷனோ ஒரு ஈடுபாடோ இருக்காது. எப்போயாச்சும் வரும். அது வந்து பெரிய தாக்கத்தை உங்கள் மனதளவில் ஏற்படுத்தாது. அந்த மைண்டில் உள்ள சில விஷயங்களை வந்து நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு அழைக்கிறதுக்கு ஒரு 9 month ஆகும். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து நீங்கள் கவலைப்படாமல் அதை குறித்தே யோசிச்சுட்டு கஷ்டப்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அந்த 9 month வந்து திரும்ப வராது. அந்த டைமில் உங்களை சரி பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயங்கள் நிறைய பண்ணுங்கள். நீங்கள் தான் முக்கியம், உங்கள் வாழ்க்கை தான் முக்கியம். அதை சரி பண்ணிகிட்டே வரும்போது உங்களுடைய எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்காதப்போ அவங்க வந்து அவங்களுக்கு கார்மிக் லெசன்ஸ்லாம் நடந்து அவங்களுக்கு அடி கொடுக்கும். அதை பற்றி நமக்கு தேவையில்லை. 2வது கொஸ்டின் வந்து எனக்கு வந்து நான் வந்து விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த லாஸ்ட்டாக நீ வேண்டாம் அப்படின்னு அவங்க சொன்னோன்னே நான் விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். அப்போ நிறையா திட்டேன். எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. கில்ட்டு படுற அளவுக்கு இதில் பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போதைக்கு நடந்த நிகழ்வில் நீங்கள் வந்து ஒருத்தங்க நம்ம லைஃப்பில் உயிராக நம்ம கூட இருந்தாங்க. அவங்க வந்து நீ வேணாம் நான் உன்னை விட்டு போகிறேன்னு சொல்லும்போது கோவத்தில் நம்ம பண்ணுறோம் இல்லையா? அந்த ஒரு எமோஷன்ஸு அந்த ஒரு சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலுமே நம்ம வந்து திட்டியிருப்போம். என்னை விட்டு ஏன் போகிற அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு பேசுகிறது சகஜமான ஒரு வார்த்தை தான். இது வந்து அன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், அவ்வளோதான். அன்றைக்கி நீங்கள் பேசுனீங்க, முடிஞ்சிருச்சு. இது வந்து உங்கள் மைண்டில் வந்து ஒரு தாட்டாக தான் வருது. அன்றைக்கி நடந்துச்சு, அன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம பேசினோமே அப்படிங்கிற ஒரு தாட்டு தான். அந்த தாட்டை நீங்கள் வந்து திங்கிங் ப்ராசஸ்க்கு நீங்கள் கொண்டு வரீங்க. திரும்ப வந்து அதே நிலைமைக்கு கொண்டு வந்து அன்றைக்கி நடந்த விஷயம் நம்மளால தான் வீணாக போச்சோ, எனக்கு ஒரு கில்ட்டாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம். நீங்கள் அதுக்கு வந்து ஒரு நீங்கள் நினைக்கிற விஷயம்லாம் வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்கள் நினைக்கிற விஷயம் எல்லாமே அந்த எனர்ஜியாக வைப்ரேஷனாக இந்த பிரபஞ்சத்துக்கு பாஸ் ஆகுது. நீங்கள் மனசளவில் உட்காந்து உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கொடுத்துட்டு அவங்களையும் மனசளவில் நீங்கள் மன்னிச்சுட்டு விட்டிங்கனாலே இதுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து சால்வ் ஆகிடும். இது நீங்கள் வந்து போய் தான் நீங்கள் அவங்ககிட்ட நேராக காலில் பேசி என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை தப்பாக பேசிட்டேன் அப்படிங்கிற சொல்லணுங்கிற அவசியம்லாம் இல்லை. மனதளவில்
மன்னிச்சு விட்டுட்டிங்கனாலே உங்களுடைய அந்த எப்பயுமே டெலிபதி கனெக்ஷன் ஒன்று இருக்குங்க. உண்மையாக நேசித்த லவ்வர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் உங்களோட லவ்வர். உண்மையாக நேசிச்சிருந்தா அந்த லவருக்கும் அதே மனசில் வந்து தோணும், உங்களோட நினைவு வரும். அவங்க நினச்சா உங்களோட நினைவு வரும். இந்த சும்மா ஏமாத்துற வேலை பண்ணிவிட்டு ஒன்று மாற்றி ஒன்று இங்கேருந்து அங்கே தாவி ஃப்ளையிங் மங்கி மாதிரி ஒன்று விட்டு ஒன்று மரத்தை விட்டு மரத்தை தவிர மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி ஒரு டெலிபதி கனெக்ஷன்லாம் இருக்காது. அதனால் நீங்கள் மனசளவில் நீங்கள் மன்னிப்பு கொடுத்துட்டீங்க. அது நிறையா இருக்குங்க. இன்னர் சைல்டு லோன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது டெலிபதி மூலமாக அவங்களுக்கே கனெக்ஷன் வந்து போயிடும். எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டாக இருக்குது, நான் வந்து கால் பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா மன்னிப்பு கேட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வர ஏதாவது ஒரு விஷயம் அவங்க ஒன்று சொல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று கேட்க, அதுக்கப்புறம் திரும்ப ஏற்கனவே நடந்த விஷயங்களை மறக்க முடியாமல் இருக்கீங்க. அதில் ஒரு வாய் வார்த்தையாக ஏதாவது ஒன்று நடக்க, அதை பிடிச்சிட்டு திரும்ப நீங்கள் அது ஒரு 3 மாதம் திரும்ப ஒரு காயம் ஆறாமல் அதை பற்றி நினச்சிக்கிட்டே உங்கள் லைஃப் போயிட்டே இருக்க வேண்டியதான். லவ் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையில் இது லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான். இந்த பார்ட்டை வந்து நீங்கள் வந்து மேஜர் பார்ட்டாக கொண்டு வராமல் அது ஒரு பார்ட்டு. நம்ம சில கடமைகளை நம்ம அழகாக நம்ம பயணம் பண்ணி தான் போகணும். ஒவ்வொரு கிளாஸாக எப்படி ஸ்கூல் லெவலில் போய் கற்றுக்கிட்டு வேலைக்கு போகிறோமோ அதே மாதிரி லைஃப்பில் வந்து இது லவ்ங்கிறது ஒரு பார்ட். அந்த பார்ட்டில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணி நம்ம லைஃப்பை கொண்டு போகும்போது அழகான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் தேடி வருங்க. கடவுள் வந்து அவர் எழுதின ஸ்கிரிப்ட் தான், இதில் நம்மளால் மாற்ற முடியாது. எது கிடைக்குதோ அது கடவுளால் கொடுக்கப்பட்டது. சில விஷயம் நடக்குதுன்னா சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கோம், சோல் லெவல் அசென்ஷனுக்காக. அதை புரிஞ்சுக்கிட்டு எது வந்தாலும் நம்ம அக்செப்ட் மோடுக்கு போயிருங்க, சரண்டர் மோடு. எனக்கு எது நடந்தாலும் நீ தான், உன்னை பிடிச்சிக்கிறேன், நீ தான் பார்த்துக்க போகிற அப்படின்னா கடவுள் என்ன பண்ணுவாங்க, வேறு வழியே இல்லை. இவன் எல்லாத்தையும் தூக்கி என் தலையில் வச்சுட்டா, இவளுக்கு எந்த ஒர்க்குமே இல்லை, அவள் பார்க்குற ஒர்க் மட்டும்தான் அவள் பார்க்க போகிறா, அவளுக்கு உண்டான வாழ்க்கையெல்லாம் என் கையில் ஒப்படைச்சிட்டா, எனக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி. இன்னும் கரெக்டான ஒரு பர்சனாக, அழகான ஒரு பர்சனாக, அவளுக்கு பிடிச்ச மாதிரி, அவள் மனசு கோணாமல் அவளை நல்லா பார்த்துக்கிற மாதிரி, அவனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் கெரியர்லையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அவள் வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்குமோ, அவங்க குழந்தைங்களா இருக்கட்டும், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தர்றது கடவுளோட பொறுப்பு. அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டே விட்டுட்டோம். நீங்கள் இப்போ இந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது எல்லாமே என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நல்ல கணவர், நல்ல குடும்பம், நல்ல ஒரு உறவு, நல்ல குழந்தை குட்டி, இதெல்லாம் எதுவுமே நம்ம கையில் கிடையாது. நமக்கு பிறக்கிற குழந்தையுமே கடவுளோட அருளால் பிறக்கிறது தான். அது நம்ம மூலமாக வருது, அவ்வளோதான். இது வந்து நம்ம குழந்தைங்க ஏன் அப்படி இருக்குது, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம மூலமாக வர்ற ஒரு குழந்தைங்க தான். நம்ம குழந்தைங்களே நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குதுங்க. யாரோ பெத்த ஒரு பிள்ளை அது வந்து நம்ம பேச்சை கேட்கல அப்படிங்கிறது வந்து எங்கே நியாயம்? உண்மையாக சொல்லுங்கள், இதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? அது வருது, அது ஏதோ ரியாக்ட் பண்ணுது, நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு, பாடம் கற்றுக் கொடுத்துச்சு, போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு. அதோட நம்ம வாழ்க்கை தான் ஒன்று முக்கியம் அப்படிங்கிற எந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆகுதோ உங்கள் மைண்டில், அப்போ தான் உங்கள் வாழ்க்கையை வந்து நல்ல ஒரு பாதையில் திசை திருப்பி போகும். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்பார்க் ஆனிச்சு, எனக்கு இந்த விஷயம் எனக்கு மைண்டுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிச்சு அப்படின்னா எந்த விஷயங்கிறத வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரெசனேட்டட் அப்படின்னு போடுங்க. என்னோடய ஸ்பீச் பிடிச்சிருந்தா ஐ லைக் த ஸ்பீச்னு போடுங்க. தேங்க்யூ. எப்பயும் நல்லதே நினைங்க, லைஃப் ஒன் டைம் தான், ஜாலியாக வந்து கொண்டு போங்க. நல்லதே நினைங்க, உங்களுக்கு எப்போயுமே கண்டிப்பாக நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங்.